சொல்லிடுறேன். ஃபிளாப் படம் புலிக்கு ஐடி ரைடு விட்டாங்க இல்ல, ப்ரோ. ஒரே நிமிஷம். இது தளபதி இல்லடா பத்தி இல்லடா எலிவேஷன் ஆபீசர் போடுறாங்க ஆபீசர் ஒரு நிமிஷம். தெலுங்கு பேஜ். இந்த துப்பாக்கி படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கள்ள துப்பாக்கின்னு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கான். ஓகேவா? அதை தூக்கின்னு வரானுங்க இந்த மாதிரி வந்து. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் இதாக காமிறாங்க. ஏன்னா விஸ்வரூபம் வந்தது அதே காலகட்டம் இதுதானே. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த ஒரு பாய் பேசுனது கூட இவனுக்கு வீடியோ எடுத்து எல்லா இடத்துலயும் அதுதான் எல்லா சொல்றேன். இடத்துலயும் ஃப்ரீயா அன்னைக்கு வந்து அனுப்பிச்சிட்டு பாத்தீங்கன்னா கத்தி நடிக்கும் போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இது என்ன சொல்றது, அது ஸ்ரீலங்கன் லைக்கா கம்பெனி லைக்கா மேல கேஸ் லைக் போட்டு அது இதுன்னு ஒரு சொல்லிட்டு கட்சி அதனாலதான் ஒரு கட்சி ஒரு அதனாலதானே ஃபார்ம் பாயிண்ட் ஆச்சு. தளபதி ஃபேஸ் பண்ண நெகட்டிவிட்டி மாதிரி இவங்க இப்ப ஜோதிகா வந்து ஒரு வெளியிடுறாங்க இந்த மாதிரி கலாய்க்கிறீங்க, எங்களால ஏத்துக்க முடியாது, நீங்க எஃபர்ட்டை பாராட்ட மாட்டேங்கிறீங்கன்னு. இதெல்லாம் ஒரு 15 நிமிஷம் தாங்க. இப்போ இந்தியன் 2 வந்து கலாய்ச்சிட்டு மூவ் ஆன் ஆயிட்டாங்க. இப்ப கங்குவா அது மூவ் ஆன் ஆவாங்க. இது வந்து ஒரு சின்ன சோசியல் மீடியா கும்பல். இவங்க வன்மம் பிடிச்ச கும்பல்லாம் இல்லை. இவங்களுக்கு டைம் பாஸுக்கு இவங்க பொழுதுபோக்குக்கு செஞ்சு இதுவே இவங்களால தாங்க முடியல. தளபதி ஃபேஸ் பண்ணது மீடியா இன்சைடரு, பாலிட்டிஷியன், அதுக்கப்புறம் ஹேட் குரூப்ஸ். இவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து எதிர்க்கிறது வேற. இவங்க இவங்க சோசியல் மீடியா ட்ரோல்ஸே வந்து இவங்களால தாங்க முடியல. அவர் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நிறைய வருஷமா இருக்கிறவங்க எல்லாம் தாண்டி வந்து அவருக்கு எதிரா வந்து ஒரு படையே நின்னுச்சு. அதையும் தாண்டி அவர் வந்து இங்க வந்திருக்காருல. இப்ப இங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். இல்லடா இதே லியோ படத்துக்கு வந்து எவ்வளவு ஃபேன் பேஸ் ஆப்போசிட்ல நின்னானுங்கன்னு தெரியும். ஓகேவா? இதே சூர்யா அவங்க ஃபேன் பேஸ் ஆப்போசிட்ல தான் நின்னுச்சு. காரணம் என்னன்னா இந்த பக்கம் விஜய் இருக்கு. ஓகேவா? அண்ணாண்ட வந்து பாத்தீங்கன்னா எவனும் உத்தமனும் கிடையாது. எல்லாம் விஜய்க்கு பண்ணிட்டு திருப்பி பண்ணும்போது அழுவானுங்க. அதை விட்டுருங்க. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல இதே ஜோதி ஏத்துப்போம். சூர்யா இல்ல ப்ரோ, அதுதான் சொல்ல வந்தேன் நான். இருங்க. இல்ல ஜோதி ஏத்துப்போம். சூர்யா லாஸ்ட் 10 வருஷம் 12 வருஷம் நினைக்கிறேன். 12 வருஷம் படம் எல்லாமே ஃபிளாப். எந்த படத்துக்கும் வந்து அதான் இந்த மாதிரி வக்காலத்து வாங்கினது கிடையாது. ஏன் இதுக்கு வாங்குறாங்கன்னா 2.5 வருஷம் உழைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு எரிச்சல் கூட. இந்த படம் நல்லா இல்ல அவங்களுக்கும் தெரியும். படம் நல்லா எடுக்கலாம் அவங்களுக்கும் தெரியும். என்னன்னா இப்போ தளபதிக்கு எலிவேஷன் போடுறாங்க தெலுங்கு பேஜ் வேணுங்களா? நிறைய பேர் தளபதிக்கு எலிவேஷன் போடுவாங்க. ஆனா அவனுங்களுக்குலாம் தெரியாது தளபதி எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவனுக்கு வந்து ஈஸியா கம்பேர் பண்றாங்க பிரபாஸ் கூட, எவனுமே பக்கத்துல கூட இல்ல அவன் ஈஸியா கம்பேர் பண்றாங்க. ஆனா பிரபாஸ்ல பாத்தீங்கன்னா அவனுங்க இப்ப எந்த பெரிய ஸ்டார் எடுத்துக்கோ, ரஜினில இருந்து எந்த ஸ்டார் வேணா எடுத்துக்கோ, சிவகார்த்திகேயன் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு அந்த மாதிரி தான் போயிருப்பாங்களே தவிர தளபதி ஃபேஸ் பண்ற அளவுக்கு எவனுமே பாத்துருக்க மாட்டாங்க. இல்ல ப்ரோ, இதுல ஒண்ணுன்னா தெரியுமா ப்ரோ, ஒரு 4 இயர்ஸா விஜயநாமலை தான் டார்கெட் ஆகி உங்களுக்கு எல்லா ஆக்டருக்கும் சரி. ஏன்னா இப்ப கார்த்தி ஒரு 6 மந்த் முன்னாடி கூட அவரோட ரசிகர் மன்றத்தை இல்ல ப்ரோ விஜயநாமலை தான் ப்ரோ டார்கெட் ஆகுது. பாலாஜி இங்க பாருங்க, அல்லு சில்லு எல்லாம் பத்தி பேசுறீங்களா? அதெல்லாம் சினிமாவை பொறுத்த அல்லு சில்லு அதை விட்டுருங்க. நீங்க சூர்யா அண்ணா பத்தி பேசுறீங்களா? அவராச்சும் ஏதோ ஒரு காலத்துல வந்து கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இல்ல நீ பேசுற அண்ணாவே இல்ல ப்ரோ, இல்ல நீ பேசுற அந்த சூர்யா அண்ணாவே அல்லி சில்லுதான். அப்படி கிடையாது, அவருக்குன்னு ஒரு இது இருக்கிறா. இல்ல சூர்யா இவங்களுடைய டார்கெட் அவராகிறாங்க ப்ரோ. இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அவங்களுக்கு என்ன தெரியும்? சூர்யானால நல்லாதான் இருந்தாரு. அவரு கூட சேர்ந்தவங்க சரியில்லை. கூட சேர்ந்த நீங்க தான் மாசு அவரோட அப்படி இப்படி சொல்லி நீங்க மாஸ் படம் பண்ணுங்க. இருங்க நான் சொல்றேன். இல்ல இது என்னன்னா சூர்யாக்கு அந்த அளவுக்கு வரணும்னா சூர்யா வந்து என்ன தெரியுமா, இப்ப இட்ஸ் ஹை டைம் ஃபார் சூர்யா டு ரியலைஸ் ஒன் திங். He is not capable of doing commercial movies. He is not a commercial hero. இதுதான் உண்மை. இத வந்து ரியலைஸ் பண்ணிக்கோ. ஒரு என்னன்னா ஒரு மாஸ் அப்பீல் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஹீரோ சூர்யா கிடையாது. நீ வந்து உடனே அந்த ரோலெக்ஸ் ஒன்று தூக்கின்னு வந்துடாது, சாவடிக்காத. அந்த ரோலெக்ஸுக்கே வந்து ஒரு படம் நீ அந்த ரோலெக்ஸ்ன்ற ஒரு 5 நிமிஷம் கேரக்டர் நீ ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு மூவி எடுத்தா அந்த மூவி வாஷ் அவுட்.
ஏன்னா ஒரு மாஸ் லுக்கிங்ல ஒரு படம் ஃபுல்லா குடுக்குற அளவுக்கு சூர்யா கேப்பபிலிட்டி கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதையை சூஸ் பண்ணா ஓகே, இதுக்கு மேல ஏதாவது பண்ணலாம். அதுக்காக இப்ப இல்லன்னா ஒன்னிய எடுக்க முடியும். அவர் ஏன்டா பண்றீங்க? இல்ல 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 அன்லெஸ் குமரா இன்னொரு பாயிண்ட், அன்லெஸ் யூ ஹேவ் முட்டாள் ஃபேன்ஸ் லைக் அஜித் fans. வேண்டாம் 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 விட்டுருங்க. அது வந்து இல்ல இல்ல படத்தை படமா பேசுங்க, விட்டுருங்க. கரெக்ட் தான் ப்ரோ. எனக்கு எனக்கு என்ன தெரியுங்களா, நான் இப்பயும் சொல்றேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதங்கத்துல சொல்லிட்டாங்கன்னு வைங்களா, அது வந்து அவங்களாவே கொஞ்சம் கண்ணை மூடி ரியலைஸ் பண்ணாங்கன்னு வைங்களா, இது தப்பு யார் மேல, நம்ம வந்து நல்ல படம் கொடுத்தோமா, ஆடியன்ஸ் நம்ம வந்து அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க அதாவது பழி போட்டே பழகிட்டாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு அது சரியில்லை, மத்தவங்க படத்தை ஓட வைக்கிறீங்க, இது பண்றீங்க, இந்த மாதிரி அதுலயே கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே, இது மாதிரி டபுள் மீனிங் உள்ள படத்தெல்லாம் ஓட வைக்கிறீங்க. இல்ல இவங்க யார வந்து இது பண்றாங்க எனக்கு அது புரியல. இவங்களோட பிரச்சனை என்ன, இவங்க படம் ஓடலன்னு சொல்றதானே, அப்ப கிளாஸ் எடுக்கிறாங்களா ஜனங்களுக்கு உட்காந்துன்னு? அது அவங்க ஒரு இன்மேச்சோட சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த சுசித்ரான்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க 13 நிமிஷத்துக்கு. எங்க அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் அதுவும் பாத்தீங்கன்னா குப்பைதாங்க. சப்போர்ட் பண்ணல அவங்க சப்போர்ட் பண்ணல. ஆனா அது அப்படி அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. சுசித்ராங்கிறவங்க ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. எனக்கு நீங்க பேசுறது மட்டும் தான் கேக்குது. இல்ல இல்ல அவர் என்ன சொல்றாரு அந்த இல்ல நானே சொல்லிடுறேன். அந்த சுசித்ரான்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி பேசியிருக்காங்கன்னு எல்லாமே சொல்றேன். ஒரு பப்ளிக் ஃபோரம்ல எப்படி ஒரு மரியாதை பேசணும், ரெஸ்பெக்டா பேசணும், அது ஃபுல்லா அட்டென்ஷன் சீக்கிங். இன்னும் ஏன் இப்படி வந்து ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது என்ன இதுன்னு தெரியல. அதுவும் பாத்தீங்கன்னா வாய்க்கு வந்தது கண்டபடி உளறிட்டு இருக்காங்க. சூரியமூர்த்தி ஹாய் ப்ரோ. இல்ல விக்னேஷ் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாப்புல நமக்கு ரொம்ப டஃப்பா இருந்ததுன்னு. நண்பன் படத்துக்கு நடந்தது மேக்சிமம் அந்த டைம் யாருக்கும் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இல்ல அந்த நண்பன் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் தான் கமிட் ஆனது. அது பைலிங்குலா பிளான் பண்ணாங்க. மகேஷ் பாபுவும் அதே சேம் காஸ்ட் தான். அதுல என்னன்னாக்கா இல்ல சூர்யாலாம் கிடையாது. கேட்டிருந்தாங்க, மாதவனும் கேட்டிருந்தாங்க, சூர்யாவையும் கேட்டிருந்தாங்க. அதுல சொல்லுங்க. அது இல்ல ப்ரோ. ஆனா அந்த இது அது ஓகே. அண்ணன் ஜீவா ஸ்ரீகாந்த் கமிட் ஆனப்பே தெலுங்குல வந்து மகேஷ் பாபு வச்சு பண்ற மாதிரி. அதுக்காக ஆக்சுவலா ஆமீர் கான் லுக்குக்கு அண்ணன் மாறிட்டாரு. அப்ப அந்த ஷார்ட் கட் போட்டு வேலாயுதம் பேரலா போயிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து இந்த ஆளுங்கட்சியால ப்ரெஷர் பண்ணி விஜய் லுக்க மாத்தினதுக்கு அப்புறம், அண்ணன் லுக்க மாத்தினதுக்கு அப்புறம் சங்கர் ப்ரெஷர் பண்ணி அந்த படத்துல இருந்து தூக்குனாங்க. இந்த இப்ப இடையில கூட சாவித்து சித்ராவில ஸ்ரீகாந்த் உருட்டிருப்பாரு தெரியுமா, லுக்க பார்த்து தானே அதை அப்படியே மறைச்சுதான் சொன்னாங்க. அவங்க ப்ரெஷர்னாலதான் அண்ணன் வெக்ஸ் ஆயிட்டாரு. அதை மீறி அதுக்கப்புறம் தான் திருப்பி சூர்யா அது இதுன்னு பில்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சங்கர் கடுப்பாய் தான் பைலாங்குலும் பண்ண முடியாது, விஜய் வந்தா நான் பண்றேன் இல்லைன்னா விளைவிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அப்பெல்லாம் வந்து அப்பயே முடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க இந்த டிஎம்கே. இல்ல நீங்க அது சொல்றீங்க. சுறா வந்து டேட் 15 நாள் தள்ளி போயிட்டு இதான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் காவலன் ஒரு படம், காவலன் படம் வந்து ரிலீஸே ஆகாதுன்ட்டாங்களாமா கடைசி 3 நாள் வரைக்கும். ஆமாமா, அது என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த படத்தை வாங்கி வச்சுட்டாங்க, ரிலீஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதாவது அதே மாதிரி இப்போ ரீசெண்டா போட்டுருந்தாங்க வேலாயத்துக்கு இதே மாதிரிதான் ப்ரெஷர் பண்ணி எப்படி வாரிசுக்கு பண்ணாலும் அதே மாதிரி வேலாயத்துக்கு பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த இது அந்த லுக்கு மாத்தணும்னு ஷார்ட் கட் பண்ணோன்னு வேலாயுதமும் நடிக்க முடியாம போனோன்னா அண்ணன் ஃபாரின் கிளம்பி போயிட்டாரு. அந்த அப்பெல்லாம் ரொம்ப பயங்கர டார்ச்சர். அப்ப பாத்தீங்கன்னா கூட இந்த 2011 எலெக்ஷன் ஏடிஎம்கே வந்தோன்னா அன்னைக்கு எப்ப அந்த எலெக்ஷன் கவுண்ட் பண்ண லீடிங் ஆரம்பிச்சோடனே வேலாயுதம் டீசர் விட்டாங்க ஜெயா டிவில. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஷார்ட் அவுட் ஆனிச்சு அந்த டைம். அதுக்கப்புறம் வேற பிரச்சனை. அந்த டைம்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் யாரும் சந்திச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு ஐயோ நான் ஃபீல்ட் அவுட்டே போறேன்னு போயிருப்பாங்க.
நண்பனுக்கு அப்புறம் துப்பாக்கி ரிலீஸ் ஆகி துப்பாக்கி ஹிட்டானே அதை அதை எப்படியாச்சும் எந்திரனை பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கொண்டு பண்ணானுங்க. துப்பாக்கி ரிலீஸ் ஆகுறதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் விக்னேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த கள்ள துப்பாக்கி மேட்ரு ஒன்று ஓடிட்டு இருந்தது. டைட்டிலுக்கு பிரச்சனை. அது படம் ரிலீஸ் ஆனே அது எங்க எந்திரனை பீட் பண்ணிருமோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒண்ணு இது பண்ணானுங்க. அதை வந்து எப்படியாச்சும் முடக்கணும்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அது இது அப்பெல்லாம் வந்து சொல்ற மாதிரிதான் விஜய் எது பண்ணாலும் பிரச்சனை தான். அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு பிரச்சனை, டைட்டிலுக்கு பிரச்சனை. இன்னொரு விஷயங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த 2011 அந்த டைம்ல எலெக்ஷன் எடுத்து பாத்தீங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வந்து இவங்க விஜய் மக்கள் இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? விஜயகாந்த் எல்லாம் கூட்டணி இருந்தாங்க. ஸோ அதுல தான் பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சி வந்து ஆச்சு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல ஒரு பொலிட்டிக்கலா இது பண்ணாங்கன்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். அதுக்கு முன்னாடியே யாரும் மைக்குன்னு தெரியல, ரொம்ப இதா சவுண்டா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இலங்கை பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா? அப்பயே பாத்தீங்கன்னா தளபதி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் குரல் கொடுத்திருப்பாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இவங்க பிரபாகரன் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க எல்லாம் திருப்பி அனுப்புறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் குரல் கொடுத்துருக்கு. எப்ப எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் பாத்தீங்கன்னா அது நியாயமான பிரச்சனை எல்லாம் குரல் கொடுத்துருக்காருங்களா? ஸோ அப்பயே பாத்தீங்கன்னா ஓகே இவருக்கு வந்து பொலிட்டிக்கல் வர ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா அந்த டைம் இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் அவங்க வந்து இன்டெரக்டா பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் வந்து தளபதி வந்து எப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு ஓகே இவர் பொலிட்டிக்கலா வர போறாரு இது பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்களோ ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த இது அந்த கலைஞர் இது பாசத்தலைவன் பாராட்டு விழா அந்த பிரச்சனை அந்த இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்குன்னா அவங்க ஜெயலலிதா அவங்க இறந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த ஃபேஸ்புக் எல்லாம் ஒரு ரூமரே கிளம்பிட்டு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா அலெக்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கடா இந்த மாதிரி அஜித்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா நீ தான் பாத்தீங்கன்னா ஆட்சி ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த சிஎம் வந்து அஜித் தான் சொல்லிட்டு அவனுங்களே போட்டுட்டு இருந்தான் அந்த டைம்ல வந்து ஃபேஸ்புக்ல வந்து. அது உண்மைதான் ப்ரோ, உண்மைதான் ப்ரோ, உண்மைதான். சோ இல்லடா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் விஜய்க்காக பாத்தீங்கன்னா அவர் வந்து ஊட்டி வளர்க்கப்பட்டாரு. ஓகேவா? அதாவது விஜய் விட ஒரு கோடி கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஷோ கூட ஃபுல் பண்ண மாட்டான். ஏன் ப்ரோ சர்க்கார் படத்துக்கு ப்ரோ இது எல்லாமே பண்ணது நம்ம பேனர்லாம் கிழிச்சாங்கல்ல, பின்னாடி வந்து விஎன் ரவி இருந்தாரு, அவரு தான் கூட்டின்னு வந்தாரு அந்த கோஷ்டிய. நான் அங்க இருந்து பாத்துனுங்க, தியேட்டர் மேல இருந்து பாத்துனுங்க, ஷோவை கட் பண்ணிட்டாங்க, காசி தியேட்டர் ஷோவை கட் பண்ணிட்டாங்க, நிறுத்த வச்சுட்டானுங்க, பேனரை கிழிச்சுன்னு. ஆனா விஎன் ரவி இருக்காரு, ஆனா அங்க இருந்து அவரோட நியூஸ்ல இருந்து அவரோட போட்டோ பேர் எதுவுமே வரல. செம பாலிடிக்ஸ் ப்ரோ. அதுல நான் வந்து தலைவா விட்டு ஒரு படம் வந்து நான் ரொம்ப சின்ன பையன் பேசுறாரு, சவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு. தலைவா படம் சொல்லுங்க ப்ரோ. இல்ல நான் ரொம்ப சின்ன பையன். டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். அப்பவே வந்து டிக்கெட் வந்து 1000 ரூபாய். அதாவது ஒரு டிக்கெட் வந்து 550 ரூபாய் என்னமோ 2 டிக்கெட் வாங்கிட்டோம். இதுக்கு வேற வருவான்ல டிக்கெட் ரேட் 1000 ரூபாய் விற்கிறாரு அவரு பாலிடிக்ஸ் வந்து இது வேற சொல்லுங்க. ஃபேன்ஸ் ஷோனா ஃபேன்ஸ் செலிப்ரேஷன்ல இருக்குல்ல, ட்ரம்ஸ் அடிக்கிறது செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுக்காக பேனரு அதெல்லாம் எத்தனை செலிப்ரேஷன் இருந்தது. சரி அதுக்காக வாங்கிட்டு போயிட்டு நாங்க தியேட்டர் போறோம், படம் ரிலீஸ் ஆகல, வெயிட் பண்றோம், படம் ரிலீஸ் ஆகல, பக்கத்து தியேட்டர் போய் பாக்குறோம், என்ன சொல்றது, அப்புறம் கடைசிப்ப படம் ரிலீஸே இல்லைட்டாங்க. அன்னைக்கு என்ன சொல்றது, அன்னைக்குதான் டிப்ரெஷன்னா என்னன்னு தெரிஞ்சது எனக்கு கூட. அப்புறம் நான் சின்ன பையனா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போனது, படம் பார்க்காம அப்படியே அப்புறம் வந்தோம். என்ன சொல்றது, சென்னை எக்ஸ்பிரஸ் பாட்டு வந்தேன் நான் அந்த அன்னைக்கு திரும்ப பாட்டு வந்து. அப்புறம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் ஓப்பனா என்னை பத்தி பாத்தீங்கன்னா அலெக்ஸ் இங்க இருக்க பாத்தீங்கன்னா அலெக்ஸ் குமரா 2 பேருக்கும் மேக்சிமம் என்னை பத்தி வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேரக்டர் உட்பட பாத்தீங்கன்னா நான் கேரக்டர் லைஃப் என்னை பத்தி நிறைய விஷயம் பத்தி எனக்கு தெரியும். ஆனா என்ன சொல்ல வரேன்னா எனக்கு வந்து இது எனக்கு பெட்டர் சாய்ஸா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்றது, இது டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்னு பார்க்கும்போது இந்த என்ன சொல்றது அந்த 2015க்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதுவா தான் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் எது எப்படி 1000 கான்ட்ரவர்சி ஊழல் பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட இவங்க கொஞ்சம் பெட்டரா இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதிக்குன்னு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒரு இது ஒன்று வந்துச்சு, அன்னைக்கே தூக்கி போட்டேன். கட்சியாவது இவங்க எல்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க ப்ரோ. அந்த
ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அதுல தளபதி லாஸ்ட் ரோல உட்கார வச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் ஆமா. எனக்கு இன்னுமே அதெல்லாம் கடுப்பு ப்ரோ, சரியான கடுப்பு. இல்லைங்க, அப்படி எனக்கு தான் நான் தோணுச்சு அவருக்கு. இல்லைங்க, எனக்கு எங்க வீட்டுல கூட பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல இருக்கும் இந்த தெரிஞ்சவங்கல வந்து பாத்தீங்கன்னா, எங்க கடலூர் மாவட்டம் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு, எம்ஜிஆர்னா அவ்வளவு கிரேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. என்னைக்கு இந்த விஷயம்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு, அப்பயே பார்த்தா எங்களுக்கும் தேவையில்லைன்னு எனக்கு சொல்றது. எனக்கு வந்து அம்மா வந்து நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. ஆனா அம்மாவை பிடிக்காம போன காரணமே தளபதி இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தனாலதான். இல்ல ஒரு பெண்ணா ஒரு சிஎம்மா பாத்தீங்கன்னா நான் உங்களை ஓகே மதிக்கிறேன், ஓகேங்களா? அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவங்க வேணும் உள்ள அந்த ஒரு சரி ஓகே ஈகோ எனக்கு தாண்டி நான் இல்ல சொல்ல இப்போ இல்ல இப்ப நம்ம இல்ல நம்மளுக்கு இல்ல இப்ப நம்மளுக்கு ஏடிஎம்கேல ஒரு இதுவானா ஆமைங்களுக்கு இல்ல ஆமைங்களுக்கு டிஎம்கே மிரட்டுறாங்கய்யா. இல்லடா சரி காலைல விடு. இல்லடா நான் உண்மையுமே ஆபீசர் அவன் செம்மையான ஒரு இது ஒண்ணு சொல்லிருக்கேன். என்னன்னா இதே டிஎம்கேல வந்து எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். இவருக்கு அஜித்துக்கு வந்து எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. மறுநாள் போனாங்க ப்ரோ அவரை பார்க்க. மறுநாள் பொக்கே போய் கால ஓகேவா? ஆனா வந்து என்னன்னா இங்க வெக்கமே இல்லாத இங்க வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவரோட ஃபேனுன்னு சொல்லிட்டு இன்னமும் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சொம்பு அடிச்சுன்னு அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது இப்போ உங்க அண்ணனோ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க விஜய் அரசியலுக்கு வர்றது தெரிஞ்சுதான் இல்லடா இவங்க அது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியலடா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரோல் மாடல் எனக்கு பிடிச்ச தலைவன் ஒருத்தன் இருக்கான்னா அவனை கூட்டு ஒரு கட்சி அசிங்கப்படுத்தவங்க தள்ள அடிச்சு அனுப்புவாங்கன்றப்ப அவனுக்கே பாத்தீங்கன்னா நான் போய் சொம்படிப்பேன். எனக்கு வந்து இந்த இவனோட என்னோட சொல்றது இத்தனை வருஷம் வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்த அந்த ஃபயர் விட்ட அந்த ஹீரோன்றதை தாண்டி என்னோட தலைவனை விட அந்த கட்சி தான் எனக்கு முக்கியம்னு போறது வந்து அது என்ன மனநிலை தெரியுது. புரியல. வந்து அழகாலாம் இல்ல, விஜய் ஹெக்டர் அவ்வளவுதான் ப்ரோ. இவங்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளவுதான் ப்ரோ அரசியல். இப்ப மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்பில் மகேஷும் உதயநிதி ஸ்டாலினும் ஓவர் நைட் அஜித் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அதுதான் திடீர்னு பாஜக சப்போர்ட் பண்ணுவானுங்க, வானதி சீனிவாசனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவானுங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இது பேர் என்னது எச் ராஜாக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க, ஆன்டி இந்தியன் சொன்னாருங்க, மீரா மித்துனுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க. புரியுதுங்களா? இவனுக்கு எல்லாம் எந்த சாரி, நான் ஒரு பொது பாயிண்ட் சொல்றேன். நீங்க இந்த திமுக ஸ்பேஸுக்கு எல்லாம் போனீங்கன்னா இவங்களோட பிஹேவியர் வந்து ஒரு இப்பெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ட்ரெண்ட். என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க படிச்சுட்டு வாங்க ப்ரோ, பெரியார்லாம் படிச்சுட்டு வாங்க. இவங்க அப்படியே எல்லாத்தையும் அகராதியும் நூலகத்தையும் கரைச்சி குடிச்சா மாதிரியே நம்மள வந்து இப்ப அரசியலுக்கு எல்லாம் இப்பதான் புதுசா வரும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம படிக்காத. இல்ல நாங்களும் படிக்கதான் போறோம், படிச்சுட்டுதான் இருக்கோம். அது வேற விஷயம். ஆல்ரெடி அவங்க படிச்சுட்டு மட்டும் என்னது இம்பான சிஎம் ஆக்குறது எனக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ல. உதயண்ணா தம்பி ஏன்னா உதயண்ணா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. ஃபியூச்சர்ல வந்து இன்பா அண்ணா வரணும். இவங்களுக்கு எல்லாம் இந்த இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அஜித் ஃபேனாவும் இருந்துட்டு திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஷார்ட் டர்ம் மெமரி ப்ரோ. அவங்களுக்கு நீங்க சொன்ன சம்பவம் ஞாபகம் கூட இருக்காது, தெரிஞ்ச கூட இருந்து வாய்ப்பு எல்லாம் தெரியுங்க. அவ்வளவு இது கிடையாது, முட்டாள் கிடையாது. இருக்காங்க ஒரு கும்பல் வந்து அந்த மாதிரி ஒரு கும்பல். ஆனா நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. இந்த லாக்டவுன் கிட்ஸுக்கு எல்லாம் ஒன்னும் இந்த மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினாரு. அவர் வந்து விழால பேசுனதுக்கு அவர் வந்து இல்ல அஜித்துக்கு வந்து லாக்டவுன் ஃபேன்ஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நாக்கப்புடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. நாக்கப்புடுற மாதிரி ஒரு கேள்வி யோசிக்க வேண்டிய விஷயம். எதை பார்த்தேன் எனக்கு புரியல. லாக்டவுன் வலிமை பார்த்து விவேகம் காவியம் வந்துருச்சு. இல்ல ஒரு இப்ப லாக்டவுனுக்கு அப்புறம் நீங்க இல்ல மாஸ்டர் வந்துட்டு யூஸ் பண்ணாத காலேஜும் இல்ல, அந்த செக்குடு ஷர்ட் எல்லாம் பண்ணாத காசு எல்லாம் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. அப்ப இருந்து அதாவது நான் எப்ப சொல்றேன்னா 2005ல இருந்தே சொல்றேன், இந்த தீனா டைம்ல இருந்தே சொல்றேன், அஜித் படம் பார்த்து ஃபேன் ஆனவங்க ஒரு 10% தான் இருப்பான். கூட இருக்கும் பேசி பேசி தனியா பஜனை பண்ணி அந்த மாதிரிதான் இருக்கும். மெக்கானிக் டு ஐகானிக் அந்த பத்திரிகை கேட்டு இல்ல அலெக்ஸ் இப்ப நான் கூட தான் நாளைக்கு எல்லாம் வாக்கிங் தனியா போவோம். ப்ரோ ப்ரோ நீங்களும் ஒரு மெக்கானிக். அது எப்படி தெரியுமா, அஜித் ஃபேனா இருந்தா தான்டா கெத்து. பாயிண்ட் என்ன பாயிண்ட் தெரியுமா, அதுல ஒரு உருட்டு சரி கொடுத்தது தெரியுமா,
நான் வந்து விஜய் ஃபேனா இருந்தேன், மெச்சூரிட்டி வந்தனால அஜித் ஃபேனோட படம் இல்ல ப்ரோ இல்லங்க இல்ல ரசனை இல்ல ப்ரோ, ரசனைன்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு ஹீரோயிசம், ஒரு டான்ஸ், ஒரு அட்லீஸ்ட் ஒரு கியூட்னஸ் ரசிக்கிறது, இவன் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா அவனுக்கிட்ட கேட்டது ஏன் நடந்து வந்தா போதும், பாய்க்கு ஓட்டினா போதும், அதுக்கு பாய்க் போதும் சொல்றேன் இல்ல பேசி பிரோஜனம் இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப பேசிடுச்சு. நான் சீரியஸ் சொல்றேன், காலேஜ் படிக்கும்போது பைக்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தான், ஐ எம் அஜித் ஃபேன் பிகாஸ் ஐ எம் மெச்சூர்ட். சத்தியமா ஸ்டிக்கர் இல்ல குமார் டிராபிக் போலீஸ் காரன் முடியுமா, ஹெல்மெட் போடாம வந்துட்டு மெச்சூரிட்டி அஜித் ஃபேன் ஸ்டிக்கர் ஒட்டுற அளவுக்கு இம்மெச்சூரிட்டியா இருந்துட்டு இவன் மெச்சூர். இல்ல ஆமா பூந்த வீடு விளங்கி இருக்கா, அவனை பத்தி பேசாதீங்க. இல்லடா ரொம்ப ஓவரா பேசுறடா. இதே துப்பாக்கியா இருக்கட்டும், போக்கரியா இருக்கட்டும், ஏன் இப்போ வந்துச்சு இது அது ஜேடி கேரக்டர், இதெல்லாம் அவரு பண்ணிருக்காரு. இன்னைக்கு விஜய் இருக்கிற இடத்துல வந்து அவரு இருப்பாரு. ஓகேவா, நீ ஜேடியில இவனா நீ நினைச்சு உங்களுக்கு புரியலன்னா ஒரு நிமிஷம். இல்ல டே மச்சான், அவர் காது கேட்கலாம் ப்ரோ. நான் காலேஜ் ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் மாதிரி லுக்கு கேட்டேன், வாட்ச்மேனை கேட்கல. நீங்க வந்து இப்போ நீ வந்து இப்ப மண்டே கழுவி நீ என்ன ஃபேன் ஆக்கலாம், மண்டே கழுவி நான் என்ன வந்து அஜித் ஃபேன் ஆக்கலாம். நீ எப்படி சின்ன குழந்தைங்க ஆக்குவ? இல்ல உங்க வீட்டுல இல்ல மச்சான் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அவனை கூந்தல கூட மதியம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி கிடையாது. நீ கொஞ்சம் நினைச்சு பாரு, அந்த மெட்ரோ சீன், அந்த மெட்ரோ ஃபைட், இன்னொன்னு ஓடி வந்து அவ்வளவு போகாதீங்க. எனக்கே அவனுங்கிட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, தலை மஜாவா வண்டி ஓட்டுவாரு, அந்த வார்த்தை விட மாட்டாரு. குழந்தைங்களை அஜித் ஃபேனா மாட்டணும். ஏன் நீ அஜித் ஃபேன் சொன்னாதான் சோறு வரும்னு சொன்னாதான் அவனுக்கு அஜித் மாறுவானுங்க. இப்ப கூட சொல்றானுங்க ப்ரோ, அஜித்துக்கு வந்து மெக்கானிக் செட்டா வச்சிருந்தாராம், அப்படி கூட சொல்லிட்டு. இல்லடா என்ன கேட்டா மச்சான், இல்ல அவரு அவ்வளவு டேலண்ட வளர்த்துக்குன்னு விஜய் வந்துட்டு இவ்வளவு ஜெயிச்சிருக்காரு. டேலண்ட் இல்லாம ஓபி அடிச்சுக்கிட்டு நீ அவனுக்கு என்ன டேலண்ட் கேட்கல, ஏதாவது நல்ல ஃபைட் சீன் மட்டும். இல்ல நான் எதுவுமே லவ் சீன் பண்ண மாட்டேன், பிரியாணி பிடிக்கும். இன்னொன்னு துப்பாக்கி இல்ல இந்த இது பேர் என்னது, அந்த இன்னொரு விஷயம் அந்த இது பேர் என்னது, ஏதோ ஒரு ஒண்ணு இருந்துச்சுடா திருச்சியில வந்து அந்த ரைஃபிள். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நிமிஷம் பார்த்து ஏதோ ஓட்டச்சார்ல உட்காந்துட்டு வந்தாராம். ஓகேவா, அது என்ன மாதிரி எலிவேஷன் தருமா, தலைய பாத்தியா, சிம்பிளிசிட்டி, ஓட்டச்சார்ல உட்காந்து. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஓரளவுக்கு ஒரு 10-13 வயசு இருக்கவங்க கிட்ட தளபதி வந்து விஜய்னு கூட சொல்லுவாங்க, அண்ணான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து ரஜினி அஜித் தான் தாத்தான்னு சொல்லுவாங்க. தாத்தா ஜெமீன் தாத்தா, ஐயோ தாத்தா போயிட்டாரு. ஒருத்தவன் குமர மாதிரி வந்து வேட்டையை பார்த்துட்டு கீழ்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு அடுத்த தளபதி ரஜினி தான் ப்ரோ. இதுல இல்ல எல்லாருக்கும் ஒரு டைம்ல வந்துட்டு இருந்தான், ஒரு 2-3 வருஷம் இருந்தான். ஆனா இவனுக்கு ஏதாவது பீக் டைம் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு மயிரம் இருக்காது இவனுக்கு. இவன் 5 வருஷத்துக்கு ஒரு 8 கொடுப்பான், 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன் 90ஸ்ல தான் பண்ணிருந்தான், 90ஸ்ல ஊரே ஏமாத்திருப்பான். பார்க்க அழகா இருக்கான் விஜய், பார்க்க அழகா இருக்க மாட்டான் அப்படின்னு. ப்ரோ இவங்களோட நீ இதோட இன்னொரு ஒரு விஷயம் ரீசெண்டா நடந்த விஷயம் என்ன, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் வந்து வாரிசு அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னா எல்லாரும் வந்து விஜய் அண்ணா அண்ணான்னு வந்து நீ சும்மா சொன்னாலே அண்ணான் தான் வரும். அவனுக்கு என்ன நீ மட்டும் தான் அண்ணான்னு சொல்லியா, இங்க நாங்களும் கூப்பிடுறோம்டாடி, நம்ம அண்ணா அஜித் இருக்கிறாருன்னு ஆரம்பிச்சாடுங்க. இவனை பார்த்தா எங்கடா அண்ணன் மாதிரி இது தாத்தா மாதிரி இருக்காது. அவங்க எவ்வளவு போயிட்டாங்க, முதல்ல அண்ணான்னு கூட்டாங்க, செட் ஆகல. இல்லங்க இரு, இப்போ ஒரு ஹீரோ இல்லங்க, ஒரு ஹீரோ கடவுளுக்கு இருந்துங்க, அது பாலையா பண்றது இங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு எவல்யூஷன் தான். இப்ப எடுத்த உடனே வந்து விஜய் வந்து அண்ணான்னு இல்ல, அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அதுவா வந்து ஒரு மரியாதை வந்தது, அண்ணா அண்ணான்னு. இவனுக்கு எடுத்த உடனே இந்த அண்ணா வாய்க்கிற பாரு, ஒரு 2 மாசத்துல ஆரம்பிச்சாடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாருமே கேட்டீங்கன்னா 30% 40% எதுக்கு உங்களுக்கு அஜித் பிடிக்கும்னா எனக்கு விஜய் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவான். அவ்வளவு அது ஒரு
உனக்கு கொக்கோ கோலா பிடிக்கும்னா இல்ல எனக்கு பெப்சி பிடிக்காது, பை எக்ஸ்டென்ஷன் எனக்கு கொக்கோ கோலா பிடிக்கும். இவங்களோட அரசியல் அப்படிதான், இவங்களோட ஃபேன் குரூப்ஸும் அப்படிதான். நான் யாருமே வந்து பிடிக்கும் எனக்கு அது புரியல. இப்ப கொக்கோ கோலா பிடிக்கணும்னா பெப்சி குடிக்கலாம், ஓகே. அதுக்காக யாராச்சும் பினாயில குடிப்பாங்களா? எனக்கு எனக்கு அந்த கான்செப்ட் புரியல. அது கரெக்ட் தான் ப்ரோ. நான் கேட்டதுக்கு இவர் வந்து பண்றது ஒண்ணுமே எனக்கு சிரிப்பே வரல. காமெடி இவர் பண்றாரு. ஒரு காலத்துல அந்த கருணாஸ் காமெடி சொல்லுவாங்க ப்ரோ, அவர் கருணாஸோட ஆட்டோ வச்சுக்கிட்டு அந்த ஆட்டோ போக விடாம பண்ணுவார்ல, அது பெரிய காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சிரிப்பே வரல அந்த சீன்லாம். நிறைய அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்டைலா நடந்து வர்றாரு. சரி நானும் போய் பில்லா பார்த்தேன். நடப்ப தவிர அங்க ஒண்ணுமே இல்லை, இல்ல நடனம் இல்ல, ஒண்ணும் இல்ல. சோ இவங்களை கேட்டா வந்து விஜய் அது பில்லால் எப்படின்னா வந்து இன்ட்ரோ சீன்ல நடப்பாரு, பிரிட்ஜ் மேல நடப்பாரு, ரோட்ல நடப்பாரு, பார்க்ல நடப்பாரு. எங்களுக்கு ஃபிட்னஸ் தேவையில்லை, டான்ஸ் ஆட தேவையில்லை, பாட்டு பாட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லடா. அதான் நாங்க சும்மா வந்து உங்களுக்கு என்ன ரசம்னு தெரியாது, யார பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டு இது ரசிகர் தான், மனசு ரசிப்பானாங்க. இல்லடா ஆடி இங்க பாடுறா, நான் உண்மையில இல்ல என்ன சொல்றேன், சத்தியமான சொல்றேன். இல்ல மாட்டாங்க ஆஃப்லைன்ல வேணா அஜித் ஃபேன் அந்த ஒரு மாதிரி பாப்பண்டா, எப்படி ரசிக்கிறானுங்க. இல்லடா கேள, சினிமான்றது வந்து ஆடி பாடி கொண்டாடுறதுக்கு, ஆடவும் தெரியாது பாடவும் எதுவுமே தெரியாது, அப்படி எதுக்கு அது சினிமா? 3 மணி நேரம் நடந்த சினிமா வர மாதிரி பாட்டு நல்லா தான்டா இருக்கும். நானும் வேற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டோல இருந்து நடந்தே வந்துருக்காரு ப்ரோ, ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து. ஸ்கிரீன் பிரசன்ஸ் ப்ரோ. இல்ல நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். விஜய் கூட கிளாஷ் விடுறேன்னு பேங்க்குள்ள மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போட்ட பாத்தியா? கைய குடுமாமே அந்த மாதிரி இருந்தா, நீ கைய குடு, கையில்லையா இது உயிரியான்னு அந்த மாதிரி இருந்தது மைக்கேல் ஜாக்சன். இல்லடா எனக்கு அலெக்ஸ் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, அதாவது ஒரு மனுஷன் கார் வந்து நிக்குது, ஃபர்ஸ்ட் காலை வச்சிடுறாரு, அதுக்கப்புறம் டோர் திறக்கிறாரு. அது வலிமைங்க. இல்ல ப்ரோ, வலிமையில ஒரு கதை சொல்லுவாரு ஞாபகம். அதாவது அவரு சின்ன வயசுல நிறைய கதை சொல்லுவாரு. ஹைலைட் என்னன்னா அவ்வளவு பெரிய வில்ல வந்து அவ்வளவு பெரிய ஹேக்கரு, ஆனா அண்ணன் கையில ஜிபிஎஸ் வாட்ச் கட்டிருக்கான்னு கூட தெரியாது. இந்தி கேக்குறேன். நான் வந்து அந்த வலிமை மட்டும் ஞாபகப்படுத்த, எனக்கு அது சொல்றப்பல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தளபதி 69 நினைச்சா. இல்ல இது வேற, அது வேற. ஏன் தெரியுமா? இப்ப இல்ல ப்ரோ, இப்ப சும்மா எடுத்துப்போம். இப்ப ஒரு ஆக்ஷன், ஒரு போலீஸ் படம் விஜய் கிட்ட வருது, ஆக்ஷன் படம் எடுத்துப்போம். அதே கான்செப்ட் வந்துட்டு சொல்றான்னு எடுத்துக்கலாம். நீங்க போலீஸ் ட்ரெஸ் போடுறீங்க, ஃபைட் சீன் பண்றீங்க, அதான் எமோஷன் சீன் நடிக்கிறீங்கன்னு இதே விஜய் கிட்ட கேக்குறான் வினோத், நீ அந்த மாதிரி ஆயிருவேன்னு நினைக்கிற? அம்மாதான் கேவலமான இந்த மாதிரி சென்டிமெண்ட்டுக்கும் அஜித்துக்கும் ஒர்க் அவுட் ஆகல. கூட வந்துட்டு ஃபைட் சீனும் சொல்ல தேவையில்லை, டான்ஸ், அதான் இந்த விஜய்க்கு எல்லாமே வரும்டா, புரியுதா? அவரு இந்த வண்டியை தூக்குற விஷயமே வந்து நம்ம ஆளுகிட்ட கிடையாது. அதான் மென்டலான் கூட ஏதோ அவனுக்கு கூட ஏதோ உள் மனசுக்குள்ள தெரியும். ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா, அவனுக்கு கோட்டு மொக்க படம், லியோ மொக்க படம், எதிரா நல்ல படம்னு கேட்டா எல்லா பட்டியும் திட்டுவாங்கடா அவனுங்க. துப்பா ஒருத்தன் கேக்குறான், நீ துப்பாக்கி என்னடா பில்லா டூ பாருன்றான் ப்ரோ. அரசியல் வந்துட்டான், போயிடுங்க. டேய் நம்ம கேமியோ கொடுவா இருக்கிறான்ல, டேய் அலெக்ஸ் நம்ம கேமியோ கொடுவா இருக்கிறான்ல, இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தான்டா. கேமியோ கொடுவா ஒரு ட்வீட் போட்டிருந்தான். என்னன்னு கேள, போன பொங்கலுக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணாரு தலை, இந்த இது வந்து கேம் சேஞ்சர். அதே தில்ராஜ் அவன் மண்டி போட்டான், இவனுங்க உட்காந்து. இல்லடா அவன் பொங்கலுக்கு என்ன தெரியுமா பிளான் பண்ணா, நம்ம வந்து ரஜினியே அடிச்சிட்டோம், விஜய் தான் இப்ப நம்பர் 1, எப்படியாச்சும் இல்ல நம்மளும் கூட மீன் போட்டுருவானுங்களே. அதான் முதல்ல வந்து இல்ல தூங்கவனம் டோரை திறந்து அஜித் அச்சு விட்டு வந்துருவான், அதுக்கப்புறம் பேட்டை டோரை திறந்து அச்சு விட்டுருவான். விஜய் விஜய் கிட்ட கிளாஷ் விட்டு தான் வாங்கி கேட்டீங்க நாய். இல்ல என்ன தெரியுமா பிளான் போட்டது, ரஜினியே அடிச்சு தமிழ்நாட்டுல நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுல ரெட் செயின் சப்போர்ட், 1AM ஷோவு, ஓவர்சீஸ் எல்லாமே வச்சு இந்த தடவை மட்டும் விஜய் அடிச்சிட்டா அப்புறம் நம்ம தான் நம்பர் 1 எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைச்சு பிளான் பண்ணி வந்தான். ஆனா அவனுங்க அசிங்கப்பட்டது எங்க தெரியுமா, நீ வேர்ல்டு வைடா அவனை பீட் பண்ணியிருந்தா கூட அவனுக்கு சமாளிச்சிருப்பானுங்க. தமிழ்நாட்டிலே 25 கோடி டிஃபரெண்ட், அசிங்கமா இல்லாத ரெட் ஜெயண்ட் வச்சுக்கிட்டு அதையும் விடாடே. இதெல்லாம் இல்ல இதெல்லாம் கேட்டேன்னு நான் இங்க காட்டு கத்து ஓட்டு போட மாட்டேன்.
26ல உனக்கு ஓட்டு போட விட மாட்டேன். டேய் அது என்ன பண்ணாலும் தெரியுமாடா, பேப்பர் ஜெராக்ஸ் எடுத்தானே தெரியுமா 100வது ஆளுக்கு. விடு இல்லடா இவனை பத்திலாம் மலவன் சொல்லிட்டா. இந்த 2017 இல்ல ப்ரோ 2017 அதுல 18 டைம்ல வந்துட்டு அஜித் கூட சண்டை போடும்போது அவ்வளவு ஜாலியா இருக்கும். லாக்டவுனுக்கு அப்புறம் இவனை மதியது கூட இல்லைங்க. ஒரு மாதிரி இவனை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மாதிரி, போர் அடிச்சா இந்த அடிப்பான் பத்தி அந்த மாதிரி கல்தாமட்ல பட்டுன்னு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இவனை ஹேண்டில் பண்றது. ஆனா எனக்கு உண்மையில ஒரு ரஜினி நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒரு நல்ல காம்படிஷன் இருந்துச்சு ரஜினி. அது உண்மையிலே ஒரு ஜாலியா இருந்துச்சு. எப்ப தெரியுமா ரஜினி பூப்பு தட்டுச்சு, லால்ஸ் எல்லாமே வேட்டைன்னு இவெல்லாம் ஒரு ஆளான்னு யோசிக்க தோணுது இப்பதான் பார்த்தா. ரஜினி ஆர்டிஸ்ட் மட்டும் கிடைச்சா காலிடா. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். வேட்டையன் சார் ஒரு நிமிஷம் சார் இருங்க சார். 2022 டிசம்பர் இருக்குல்ல சார், நீங்க அந்த ஜெயிலருக்கு முன்னாடி மட்டும் வந்து அப்படி என்ன சார் நீங்க பயங்கரமான காம்படிஷனை பாத்துட்டீங்க. இல்ல ஜெயிலருக்கு முன்னாடி தர்பார்ன்ற ஒரு காவியம் கொடுத்தார். நல்லா தாண்டா இருக்கு. ஜெகபதி பாபு அந்த சீன்லாம் நல்லா தாண்டா இருக்கு. அரே சாலா அண்ணாத்துக்கு ஃபயர் இல்ல ஆமா கம்பேர் வித் தங்குவா வந்து இது வந்து நல்லா தான். தங்குவா கம்பேர் பண்ணா அண்ணாத்து பரவாயில்ல. இல்லடா குமரா, நீ அந்த டயலாக் கொஞ்சம் நினைச்சு பாரு. என் தங்கியோட என்னது ஏதோ பக, அது எப்படி தங்கச்சி இல்ல ஜெகபதி பாபு டயலாக்ப்பா, என் தம்பியோட பணம் எனக்கு ப்ரோ. அதுவே ஒரு கேவலமான ரோல் தான். இல்ல வப்பாட்டிக்கு பிறந்து நீ பாலேக்கர் வம்சம் தானே. என்ன இல்ல அது என்னன்னா, இது சீர்த்த சிவாவுக்கு இந்த வப்பாட்டி சென்டிமெண்ட்டுக்கு ஏதோ வந்து கனெக்ஷன் இருக்குது. ஆனா இல்ல தங்குவாவும் கார்த்திகை வந்துட்டு ஏதோ அந்த விஷமவன் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். அதான் டேவிட் மகன் அந்த மாதிரிதான் இருக்குது. இல்ல அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல. எல்லா படத்துலயும் வில்லனை வந்து கெட்டவனா காட்டினா இப்படி ஆக்கிடுறான். என்னடா இது வில்லனாலே இப்படிதான் இருப்பானுங்க. இல்லடா ஏன்னா இப்ப கெட்டவனுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? அது என்னன்னா, ஒரு தற்குறி வந்து எவ்வளவு பிற்போக்குத்தனமா யோசிப்பான்றது வந்து சிவா கிட்டதான் கத்துக்கணும். எனக்கு அண்ணாத்துல ஒரு சரியான காண்டு சீன் தெரியுமா ப்ரோ? என்ன திட்டிட்டு இருக்காங்க கமெண்ட்ல. மத்தவங்களுக்கு வேணா யாராவது ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தா அவங்களையும் பேச விடுங்க. ஜனநாயக சபை இது. என்ன உட்காந்து இல்ல ஸ்பீக்கர் தான் இங்க ஒண்ணும் இல்ல. முத்தையா கூட ஓப்பனா வந்து நான் இந்த கம்யூனிட்டிக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துருவான். அண்ணாத்துல ஒரு டைலாக் வரும் பாத்தியா, நீங்களும் நாங்களும் ஒரே குலசாமி தான் கும்பிடுறோம் அப்படின்ட்டு. ஏய் இல்ல அவன் யாரு தெரியுமா? இந்த தூக்குதுரன்ற அந்த பேரே விட்டு மேல் ஜாதி கும்பிடுற சிலையோடைய பேர் எல்லாருக்கும் தெரியும். வேணே தாண்டா வைப்பான், அவன் தெரியாமலாம் வைக்க மாட்டான். அதான் இது. ஆனா அண்ணாத்தையில ட்ரை பண்ணிருக்கான். ஆனா யாரும் வந்துட்டு அந்த ரஜினியோட எக்ஸ்பிரஷன் பார்த்து கண்டுக்கல. சார் என்ன தான் என்ன மாமா பேசுற விக்னேஷ் மாமா, என்ன மாமா பேசுற? அவ்வளவு பரவாயில்ல, அவன் ஓப்பனாவே சொல்லிட்டு பண்றான். எனக்கு இல்லடா டேலண்டே இருக்காதுடா சிறுத்தை. இப்ப நீ சும்மா இப்ப ஒரு டைரக்டர் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும். அட்லிக் ஸ்கிரீன் பிளே இவனையாங்க இல்ல இவனே அந்த சுந்தர் சிக்கு கூட நீ பாருங்க ஏதாவது ஜல்சாவா ஜாலியா போட்டுருவான். சொல்றலாம் அப்பத்தாண்டாடி ஏண்டாடி அந்த ஆளுக்கு இங்க பாடுறாங்க. என்ன டேலண்ட் நாங்க யாரு கையில உண்டாச்சு நான் இது பண்றேன், அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் ஓகேவா. அவரை பேசி அவரோட படம் நீ சரியில்லை, சரிங்க நான் எடுத்த படம் சரியில்லை, அடுத்த படத்துல நான் திருத்திக்கிறேங்கன்னு சொல்லிட்டு அவன் தப்பு முடிஞ்சா அலெக்ஸ் நீ இவ்வளவு பேசுற இல்ல, முடிஞ்சா அவன் தப்ப வந்து அவன் ஒத்து வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை பேச வைடா. ஒரு நிமிஷம் இல்ல குமார் அவனை சோறு தண்ணி இல்லாம போட்டு அடிச்சா கூட ஒத்துக்க மாட்டான்டா. நான் நல்ல படம் தான் எடுத்தேன், ஆடியன்ஸுக்கு டெம்ப்ளேட் போடுற மேல டெம்ப்ளேட் போடுற மேல ஐயா நான் எடுத்தது எல்லாம் நல்ல படம் ஐயா, படம் பார்க்க தெரியல மேல டெம்ப்ளேட் போடுறான். இப்படிப்பட்ட வரிகள் சிச்சி வேணாம். சூப்பர் ஸ்டார்னா சரி. இவரு கமல் சார் கூட ஏதோ உலக நாயகன் சொல்லக்கூடாது இல்ல இருங்க. அதான் நான் கேட்கலான்னு வந்தேன். குமார் லாஸ்டா ரகுமானுக்கு வந்து கிளிம்ஸ் விண்வெளி நாயகன் தானே? விண்வெளி நாயகன் வெளியவா. ஆனா இந்த உலகத்துல இல்லடா என்ன உலக நாயகன் கூப்பிடு வேணான்னு சொல்லிட்டு விண்வெளி நாயகன் மேஷப் போட்ட ஒரே ஆள் இவர் தான்டா.
ஏய் நல்லா இல்ல இருக்குது. இல்ல ஆர்கே என்ன போட்டாலும் பரவாயில்ல. கல்கில என்ன போட்டாங்க? கல்கில வெறும் கமலஹாசன் தான் இது போட்டாங்க. கல்கியா அந்த படம் ஃபுல்லா பேசினே இருந்துட்டு கடைசியா ஆக்ஷன் பண்ணால அந்த படமா? இல்ல அதுல கமலஹாசன் தான் போட்டாங்க. இதெல்லாம் இதுல போடல. இல்ல அதுல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு பாரு, அது உண்மையிலே நல்லாதான் இருக்கும். ஆண்டவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்ல இதை வந்து கல்கி வந்து கமல் இல்லைன்னா என்ன சொல்றது, கமல் வந்து 2 சீட் வந்தாலும் நச்சுன்னு வந்துருவாரு. ஐயா ஐயா இப்படிலாம் பண்ணாதீங்க, அது கதையா நல்ல கதையா அது. இல்லடா அப்படி சொல்ல, இந்த 2 சீன் வந்திருந்தாலும் நல்லா சூப்பரா பண்ணிருப்பாரு அவரு. சரி எனக்கு இந்தியன் 2 கூட தான் பிடிக்கும், அதுக்காக இங்க என்ன சொல்லிட்டா இருக்க முடியாது, விட்டுருங்க. இல்ல புரியல. கங்குவா கூட தான் பிடிக்கும். படம் பாக்கலடா, ஒருவேளை எனக்கு அந்த படம் பார்த்து பிடிச்சிருந்துச்சுனையா மாமே இந்த ஆளு ஓப்பனிங் சாயங்காலம் 3 மணிக்கு போக வேண்டியது. நாங்க 3 பேர் பார்த்துட்டு வந்து அதான் ரெஸ்பான்ஸ் இல்ல சார் கேன்சல். தைரியமான ஆள் தானே போய் உட்கார்றது, தைரியமான ஆள் தானே. அது ஒண்ணும் இல்ல முதுகு வலியோட ஆபீசர் கிட்ட சொல்றேன், முதுகு வலியோட தைரியமான ஆள் தானே, கேன்சல் பண்ண போய் உட்கார்றது. சித்து ஆபீசரை கேட்டுக்கோங்க, என்னன்னா கேக்குறேன், டேய் முதுகு வலிக்குதுடா படத்துக்கு போலாமான்னு. இல்ல ஆல்ரெடி எங்களுக்கு காது வலிக்குதுன்னாங்க, அது 3 பேரும். ஓகே இல்ல இல்லடா இல்ல ஆபீசர், நான் சொன்னது என்னன்னா முதுகு வலியோட சேர்த்த காது வலியும் வந்துடும், போறது போகாதது உங்க இஷ்டம்ன்றேன். அவள்தான் கேன்சல். அலெக்சி எனக்கு காய்ச்சல் வந்து 4 நாள் நேத்து சரியாச்சு. கவலைப்படாத, விண்வெளி நாயகன் காப்பாத்து. சரியா நீ வேற அவனுங்க இரு, அவனுங்க இதோட இன்னைக்கு ஒண்ணு கேட்டேன், என் படத்துல வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ப்ரோ, அதனாலதான் ப்ரோ வந்து சவுண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ப்ரோ. அப்படி குறை சொல்றதுக்கு படத்துல என்னடா ஒரு அலிகேஷன் ஒண்ணு கேள்விப்பட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப உன் பேர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது நெகட்டிவ் சொல்றதுக்காகவே நீ டிக்கெட் எடுத்து போய் படம் பாத்தியா அப்படிலாம் பாத்தீங்கன்னா? ஆமா உண்மைன்னு சொல்லல, இந்த மாதிரி குமரனா இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் வந்தாங்களா? இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் வந்தீங்களா? நீங்க கூட கங்குவாக்கு அந்த ப்ரமோஷன் பண்ண மாட்டீங்களா? நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுல ஹைலைட் என்னன்னா, இவன் பண்ணத ஒருத்தன் சர்க்காஸ்டிக்னு தெரியாம நம்பி இவன் அட்டாக் பண்ணி கேட்டான், இவனை விட மாட்டேன். இல்ல இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சிறுத்தை சிவம், செகண்ட் ஞானவேலு, தேர்டு அதான் சூர்யா. கண்டென்ட் வைஸ் வாயை திறந்தாலே கண்டென்ட் சார். ஆனா சிறுத்தை சிவோட சூர்யா அதிக கண்டென்ட் கொடுத்த மாதிரி என்னமோ ஃபீல் ஆகுது. மொத்த பேர் வந்தாங்க ப்ரோ, மொத்த பேரும் வந்தாங்க, 20 நிமிஷத்துல ஓட்டாங்க ப்ரோ. 3D மட்டும் தான் நல்லா இருக்கு சொன்னாங்க. இல்ல ப்ரோ குமார், இல்ல விக்னேஷ் ப்ரோ, அவன் சூர்யா பண்ண விளம்பரம் விடுத்தமாகுது. செருப்பு விளம்பரம் ஒருத்தன் பண்ணுவான் இன்ஸ்டாகிராம்ல, முறுக்கா இருக்கையா டப்பாங் டப்பாங்னு கேட்கும், அந்த மாதிரிதான் பண்ணுந்தான். நெருப்பா இருக்கு, சைட்ல பார்த்தா சைட்ல மட்டும் லைட்டா கீஞ்சிருங்க ஐயா. இல்ல குமார் யோசிச்சு, நெருப்பா இருக்கும் ஐயா, டமால் டமால் எரியுமையா. சூப்பர். அடுத்து இன்னொன்னு அதான் அடுத்து இல்ல மச்சான், டிஎஸ்பி ஒரு பால் ஊத்தியாச்சு, அடுத்து இன்னொன்னு வருது. இல்ல அது டைரக்டர் வந்து நல்ல டைரக்டர். யாரு அந்த டைரக்டர் பேர் சொல்லு. சுகுமாரி. அவன் இல்லடா, தமிழ் படத்தை சொன்னா அவன் போடுறது. தமிழ் படம் எடுத்து யாரா டிஎஸ்பி? என்ன படம் என்ன பண்ணா? டேய் இந்த படத்தை சொன்னா குட் பேட் இல்லையா? டேய் நான் இங்க பாரு, நான் அப்படி ஒரு படம் வருதுன்னு யோசிச்சது கூட கிடையாது. எனக்கு வந்து டிஎஸ்பின்னு சொன்னா அங்க வந்து புஷ்பா தான் ஞாபகம் வச்சு, அதான் சொன்னாங்க. ஆனா புஷ்பாலாம் கன்ஃபார்ம் தான், அதெல்லாம் வச்சிரும். அசால்ட். இன்னைக்கு ஒன்னு பார்த்தேன்டா ஒரு ட்வீட், ஐட்டம் சாங் வர போகுது. ஐட்டம் சாங் கேளு,
புஷ்பாவோட போஸ்டரை கோட் பண்ணி இப்ப பாரு இதுக்கு வந்து எல்லாரும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவானுங்க எல்லாரும் போட்டிருந்தாங்க. டேய் அது நல்லா இருந்தா சப்போர்ட் இல்லடா எனக்கு ஒரு டவுட் மச்சான். புஷ்பா ஆக்ஷன் படம், அது மசாலா புரியுதா, ஒரு கமர்ஷியலான மசாலா படம். அதையும் கங்கோ கூட ஏன்டா கம்பேர் பண்றானுங்க? ஏன்னா அறிவுடா. ஏன்டா நீ ஒரு இளவை கிண்டிட்டு இல்ல கங்கோ என்ன இளவுனே தெரியல. இது சொல்லு புஷ்பா யூஎஸ்ல கன்னடா ஓபன் பண்ணாவே வந்துச்சு, கனடா ஓபன் பண்ணாமலே 1 மில்லியன் அடிச்சிட்டான்டா. கம்மி தான் ப்ரோ, ஈஸி தான் அது. இன்னும் நிறைய வரும் கேட்டேன். அவன் டார்கெட் 1000 கோடி வைக்கிறான். உண்மையில அந்த மூவில அந்த மாதிரி படம் தான் வந்துட்டு அவ்வளவு அடிக்கும். இவங்க கங்கோவா பண்ணாம பாத்தீங்களா, பிக்கெஸ்ட் ஸ்கேம் என்ன கேட்டா கோலிவுட்லயே பெரிய ஸ்கேம். கபாலி பண்ணத ஸ்கேமை விட இவமான ஸ்கேம் தான் இருக்கிறதுல கொட்டுறமாகுது. ஆனா குமார் கபாலி பண்ண ஸ்கேமே மறந்து போயிடுச்சுடா இவமான. அது கூட பாரு ப்ரோ, திருத்த சிவா சொல்லிருப்பாரு உண்மையிலேயே ஏதோ இந்தியில நிறைய பேர். புரியல அலெக்ஸ், கேக்குதா? கட் ஆயிடுச்சு. என்ன புரியல, என்ன கபாலி ஸ்கேம்? இல்லங்க இப்ப கபாலி ஓடினா மாதிரி ஸ்கேம் பண்ணி சென்னை மட்டும் இல்ல எல்லாத்துலயும் போஸ்டர் ஓட்டினானுங்க கூட. அந்த படம் கொடுத்த பில்டப் இல்ல, படம் கொடுத்த பில்டப்புக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அது ஒண்ணு. ஆனா இவன் யாருன்னு பார்த்தா அதுலயும் ஓவர்ட்டுக்கு. இன்னொன்னு அதுல ரஜினி கூட பேசல, அவனை கூட அடியில விட்டுறலாம். ஒரு சில பேர் அச்சானுங்க. ஆனா இவனை சூர்யாலாம் எல்லாம் அச்சானுங்க ப்ரோ, இவன் தான் வாங்கி விட்டான். கபாலி ஹிட்டா புரியுண்டா? ராதிகா அப்படியே பிடிக்கும் அப்பத்துல இருந்து. நீ ராதிகா அப்படியே எது கேக்குறேன்னு எனக்கு தெரியும். கம்பீர் ஹிந்தி சீரியஸ் அதிகமா பாப்பாரு, அதனால அது அவன் பொண்டாட்டி ப்ரோ. அதுலயா? ஆமா இல்ல, பிளடி பகர் பார்த்தேன். ஓகே ப்ரோ, ஓகே ஒரு டைம் பா. விக்னேஷ் நான் மன்னிச்சிருங்க ஒரே நிமிஷம். நீங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தீங்க. கீழே ஒரு தாயோலி டானு டோலின்ட்டு தலைவரி முடிஞ்ச மேல வந்து பேசுறாங்க. வந்து மேல வந்து பேசுறா தைரியம் புள்ளி இருக்கா? விடுப்பா அவன் கலக்கலாம்ப்பா. இல்ல எல்லாரும் சேர்ந்து ரிப்போர்ட் அடிங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. தெரிஞ்சிருச்சு அவனுக்கு 90 ஃபாலோவர். அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு இவனுக்கு பண்றது. அவனுக்கு 90 ஃபாலோவர் தான் இருக்கு, இன்னொரு 30 ஃபாலோவர் ஏத்துறதுக்கு ஐடியா பண்ணிட்டா. இப்ப வந்து யாரா நீங்க? இல்ல இதுல ஹைலைட் என்ன இல்லடா, ஒரு இல்ல என்னைக்காவது ஒரு சூர்யா ஃபேன் திட்டுறதை யாராவது யோசிப்பானுங்களா? போடா இது குழந்தை ஏதோ இந்த ஸ்கூல் பையன் திட்டம் வந்துருமா அந்த மாதிரி. இது சூர்யா ஃபேன் திட்டுறதுக்கு நான் கலர் திட்டினா கூட வந்து ஆனா கலர் திட்டினா காண்டியா கீழே எங்கேயாவது கேட்டுக்கிட்டு இருந்தா வந்துருவா இப்ப கிளம்பி. இல்ல இப்ப இல்ல ஒரு பாலிடிக்ஸ் சைடுல திட்டும் போதுதான் அதான் இப்ப ஏதாவது ஊப்பிங்க இந்த மாதிரிதான் காண்டாவது தவிர ரஜினி ஃபேன்ஸே மதிக்கிறது இல்ல. ஆமாங்க சொல்லவே தேவையில்லை. சூர்யா ஃபேன்ஸ் அது ஒரு குழந்தை ப்ரோ. கடைசியா கொடுத்துறாங்க எல்லாம் குழந்தை. நீங்க இல்ல அதான் இல்லங்க, ஆனா குமார் கங்கோ ஒரு குழந்தை. அது நீங்க தான் பாத்தீங்க. அலெக்ஸ் நீ வேற அடுத்த நாள் ஏதோ ஒரு 15ஆம் தேதி ஒரு தியேட்டர் ஓனர் போட்டிருந்தாண்டா, புக்கியர் தியேட்டர்ஸ் ஒண்ணு. அந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி இன்னும் ட்ரிகர் ஆயிட்டானுங்க. சரி குமாரா, எனக்கு ஒண்ணு புரியல. அன்பணிக்கு இந்த படத்துக்கு என்னடா சம்பந்தம்? அதான் முடிச்சது. அந்த ஆளு வந்து லாகின் பண்ணி பார்த்தா யோசிப்பா, என்ன இவ்வளவு இது இருக்கு நம்மள மென்ஷன் பண்ணி உள்ள படம் என்ன அடிக்க வச்சிருக்கீங்க? ஆனா குமரா, குறுக்கால எவன் போறோன்னு எல்லாரு மேலேயும் பழிய போட்டு இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம், தியேட்டர் ஓனர் தான் காரணம், ஜனங்களுக்கு படம் தெரியல. இல்லடா அவனுங்க பேசுறதுல எப்படி தெரியுமா, டிஸ்ட்ரிபியூட்டர் தான் காரணம், ஞானவேல் ஒழுங்கா இது பண்ணல, தியேட்டர் ஓனர் கடைசி வரைக்கும் சூர்யா மேல தப்புன்றது கடைசி வரைக்கும் இல்லங்க. கதை கேட்ல சில ஹீரோலாம் எல்லாரும் சொல்லுவாங்க,
கதை கேட்டு நடிச்சுட்டு அந்த படம் ரொம்ப பில்டப்லாம் பண்ண மாட்டாங்க யாரும். நல்லாவே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஓகேன்னுவாங்க. இந்த கதையை கேட்டு செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாம படம் எடுத்து நெருப்பா இருக்கும். இந்தியா ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. சூப்பர்ரா. இல்ல இதெல்லாம் வேற எந்த ஆக்டர் பண்ணியிருந்தாலும் அடிச்சிருப்பானுங்க ப்ரோ என்கிட்ட. அவனுங்களுக்கே தெரியும் ஒரு நாள் கழிவாங்க ஓடிடி வந்த பிறகு அடிப்பானுங்க எல்லாம் அடிக்கும்போது. இது லிட்ரலி வந்து இது ஒரு ஸ்கேம்டா. இன்னைக்கு வந்து இன்னொரு பேசிட்டு இருந்தானுங்க. இப்ப எல்லாரும் ப்ரோ நம்மள வந்து இவ்வளவு அடிக்கிறாங்கல்ல, இப்ப ஓடிடில வந்த உடனே எப்படி பாராட்ட போறாங்கன்னு மட்டும் பாரு. இப்படி ஒரு நல்ல படத்தையடா பண்ணீங்கன்னு. முதல்ல ஓடிடிக்கு வித்தாங்களா? 400 கோடி வித்தாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? எதுக்கும் கொஞ்சம் பார்த்து பேச சொல்றா. அவன் காசை ரிட்டர்ன் கொடுத்துட்டு காசை ரிட்டர்ன் கேட்க போறான் படத்தை கொடுத்துட்டு. உங்க குழந்தை நீங்களே வச்சுக்கோங்கன்ற போறான் அமேசான். சிங்கம் 3 அப்படிதான் ப்ரோ பண்ணானுங்க. கத்துன்னு கத்தி ஏவிஎம் ராஜேஸ்வரியில படம் பாத்துனாங்க ப்ரோ. ஏவிஎம் ராஜேஸ்வரியில பாத்துனாங்க. ஒரு கிழவன் கத்துறான், யாராம சும்மா கைய கத்தினே இருக்கான்னு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பின்னாடி லியோ ப்ரீ பிசினஸ் வந்து 400 கோடி போட்டு கங்குவா ப்ரீ பிசினஸ் 500 கோடி இதுலயே நாங்க ஜேஸ்டோன் போட்டாடுங்கடா. இல்ல அது யாரு தெரியுமா? நம்ம பிரசாந்த் அண்ணன் தான் கிளப்பி விட்டாரு அந்த டைம். பாண்டாவா இது? ஆமா ஆமா அவரும் தான் போய் டைம் பாஸ் சொல்லிட்டு இருந்தாரு 500 ப்ரோ. அந்த டைம்ல இல்ல எனக்கு எல்லாம் காசும் வாங்கிட்டு தான் வர போட்டாங்க. ஹைலைட் என்னன்னா இந்த கார்த்திக் வருமா இருக்கானே ப்ரோ. இல்ல ஆக்சுவலி அது வந்திருக்க வாய்ப்பு. இது எல்லாம் லாஜிக்கே கேக்குறானுங்க. ஈடி படம் ஃபிளாப். படம் 65 ஏன் 70 கோடி கலெக்ஷனே தரும். இந்த படத்தை வச்சுக்கின்னு எவனாவது பிசினஸ் போனான்ட்டு அப்பயே நம்பல. இதுல இன்னொன்னு விஷயம் என்னன்னா, படத்துல யாராவது சேட்டலைட் ரைட்ஸ் பேக்டன் ஏதாவது பாத்தீங்க? சன் டிவி, இந்த டிவி, அந்த டிவி போட்டிருக்க மாட்டான். எதுவுமே விக்கல. அவனுங்க எதுவுமே விக்கல. ஹிந்தி ஒரு கதை ஒன்று ஞாபகம் இருக்கு. ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் வந்து 100 கோடி என்ன சேனல் தெரியாது. ஹிந்தி சேட்டலைட் எங்களா இது? யோசிச்சு பாருங்களேன். ஆனாடப்பட்ட கேஜிஎஃப்கே சேட்டலைட் ரைட்ஸ் வித்தெல்லாம் போட்டானுங்க. இதுல ஹைலைட் என்னன்னா இன்னும் சேட்டலைட் ரைட்ஸே விக்கல. அப்புறம் எப்பறம் அவனுக்கு ப்ரீ பிசினஸ் அந்த டைம் ஆச்சு இன்னும் தெரியல. அதான் அப்ப வந்து லியோ வந்து டவுன் பண்றது அவனுக்கு ஒரு ரீசன். லியோ ஹையஸ்ட் இதுல ப்ரீ பிசினஸ் இப்பயும் அதாங்க. உலகத்துல ஏதாவது வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனா இல்ல நம்ம வச்சு ஏமாத்தனம் பாருங்க. அதுதான் திறமை. புரியுதா? யாரா நம்ப வச்சான்? நாளா நம்பலையாடா. நாளா சூர்யா சொன்னதை நம்பிதான்டா. யூடியூப்ல இல்ல யூடியூப்ல அவன் சொன்னானா இல்ல? சிவா சொன்னதை நம்பல. இவன் ஸ்டூடியோ கிளிப் சொன்ன சூர்யா சொன்னதை நம்பிதான் 7 மணி ஷோ போனேன். டேய் அவன் ஒரு ஆளு. அவன் அஞ்சானுக்கே தான்டா பண்ணியிருந்தான். நீ வேற இல்ல இவனே சொல்றான் படம் நல்லாதான் இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் இல்ல தெரியாம போட்டுதான் போனதுங்களா? அவன நம்பிக்கைலாம் நம்பிலாம் போட யாரா? ஏன்டா இந்த படத்தையும் இப்படி பண்றீங்க? வணங்கம்லாம் வந்திருக்க ஒரு அடிச்சிருப்பீங்களோ? நல்ல வேலைப்பா. பால இல்ல ப்ரோ பாலா படம் அப்படிதான் இருக்கும். எனக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப வணங்கான ஓடிச்சுதான் மனநலம் என்ன ஆக போகுதுன்னு நவீன பிரியங்கா மோகன் எல்லாம் பர்த்டே போடுறதே தப்பு. அதை ஷேர் பண்றது இன்னொரு தப்பு. எனக்கு அப்புறம் இருக்குது. அதுக்கு பர்த்டேவா? அதுக்குள்ளயா? புரியல. இல்ல இப்பதான் பர்த்டே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள மறுபடியும் பர்த்டே வந்து பிரியங்கா மோகனுக்கு பர்த்டேவா? இந்த அந்த செல்ஃபி வீடியோ வேடு குமார் அதை மறந்துட்டோமே. ஹிந்தியில நார்த்ல மல்டிபிளெக்ஸ் விட்டு ப்ரொமோஷன் நல்லா பண்ணா உண்மையில இந்த அளவுக்கு யாரும் பண்ணல. ஏன் நம்மளுக்கு எல்லாம் பண்ணியிருந்தாவது ஓடி இருக்கோம். என்ன பண்றது? இல்ல அலெக்ஸ் ஆல்ரெடி வந்து கோலிவுட்ல வந்துட்டு அஜித் ப்ரொமோஷன் பண்ணாமலே அவனுக்கு ஓப்பனிங் கிடைக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கு. அதனால எவனுமே அவ்வளவுக்கு ப்ரொமோஷனுக்கு வரது இல்ல. இப்ப இவன் ப்ரொமோஷன் பண்ணி ஃபிளாப் ஆனால நீ சுத்தம் எவனுமே ப்ரொமோஷனுக்கு ஹிந்தி மல்டிபிளெக்ஸ் படம் இல்ல இத நான் ஏத்துக்க மாட்டேன். ப்ரோ பெரிய பாய் ட்வீட் போட்டிருக்காரு ப்ரோ. என்னது மேல? ஆமா பெரிய பாயம் முடிச்சு விட்டுங்க போங்க. டைவர்ஸ் விட்றா அவரோட என்ன சொல்ற எலிவேஷன் சாங்கே ஒன்னு எடுத்து போட்ட வேண்டியதான்டா. அவர் நினைப்பாரு இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு எலிவேஷன் சாங் கேக்குதா
போடா அங்கடே. நீங்க வேற ப்ரோ. போடு, எடுத்து போடு. போகி 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 இல்ல போகி. இல்ல தூக்கி போட்டு சாப்பிடுவா. இல்ல எனக்கு கேட்டா சுற்றி நின்று ஊரு போடுவாரா. சுற்றி நின்று ஊரு போடுங்க. நீ என்ன அடுத்து சொல்ல போறன்னு தெரியா? இல்ல பாக்க நவீன கேக்குதா? சரி ஓகே. இல்ல ட்வீட் எல்லாம் போடுற பார்த்து ஃபாலோ பண்ணலாம் வரக்கூடாது சரியா? நீ வந்து என்ன சொல்றது, இன்னும் போய் நார்த் இந்தியால அவனும் ப்ரொமோஷன் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏய் ஆனா இதுதான்ப்பா சொல்ல வந்தேன் நானு. இந்த ப்ரமோஷன் பண்ணார்ல உண்மையா இல்ல மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் இதெல்லாம் ஆபீசர் இது வந்து அதாவது ஒரு படம் ஒண்ணு தப்பா போச்சு இதாச்சுன்றதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ப்ரமோஷன் பண்ணலாம் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஓகேவா? அது வந்து ஒரு முயற்சி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது ஏன்னா இப்போ அஜித் எப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்கான் ப்ரொமோஷன் வராம இது இருக்கு. ஆபீசர் அப்படி கிடையாது ஆபீசர். அவங்க வந்து சம்திங் அந்த படத்தை வந்து ஏதோ ஒண்ணு நம்பி இருக்காங்க. ஓகேவா? இது வந்து அவங்களுக்கு பிடிக்கும், நார்த் இந்தியால இருக்கவங்களுக்கு பிடிக்கும், இது அதர் ஸ்டேட்ல கிளிக் ஆகுன்ற மாதிரி அவங்களுக்கு இல்ல அது நான் முதல்ல சொல்லிடுறேன். என்னன்னா சம்திங் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தோணி இருக்கு. அவங்க ப்ரமோஷன் போனது வந்து தப்புன்னே நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா படம் கிளிக் ஆகல. ஓகேவா? இல்ல இனி வந்து என்ன தெரியுமா இங்க இருக்கவங்க நினைப்பானுங்க, மல்டிபிளெக்ஸ்ல வந்து இப்படி போய் இப்படி லாஸ் ஆகிறதுக்கு பேசாம நமக்கு ஓடிடில விலை ஜாஸ்தி எடுத்துட்டு போயிடும். இன்னொன்னு இங்க இன்னொரு கண்ணோட்டத்துல பாக்கலாம். எப்படின்னா இது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்துக்கலான்ற மாதிரி இதை வந்து ஒரு வேலை இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணாத விட்டுருந்தாங்கன்னு இது வந்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜா ஒரு இதுவா பாத்தீங்கன்னா அது கௌரவமா வச்சிருந்திருக்கும். ஏதோ ஒண்ணு அந்த ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா, இது வந்து என்ன சொல்றது ஓடிச்சு. ஆனா இல்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா போய் தமிழ் சினிமா மானத்தை வாங்கிட்டாங்கன்றதா எனக்கு புரியுது. இல்ல அவதார் கூட விடுறேன். ஏன் பாகுபலி கூட உனக்கு இன்னொன்னு சொல்லவா? ஒன்ன இது பண்ற மாதிரி ஏஆர்எம் கலெக்ஷனை முந்திரிச்சாண்டா. போயிட்டு ஏஆர்எம் 100 கோடி போட்டு. இல்ல ஒரிஜினல் நான் கேக்குறேன் குமாரா, ஒரிஜினல் கலெக்ஷன் முந்திடுச்சா? அப்புறம் நானும் ஒரிஜினல் கலெக்ஷன் கேட்டுருவேன். அது ஓடிச்சுடா. இல்ல ஏஆர்எம் ஒரிஜினலே 100 தான். யானை ஒரிஜினல் 100.